கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அறிந்து மிகுந்த மதவேதனை அடைந்ததாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள மதுபான கூடத்தின் டாஸ்மாக் கடை அருகே உள்ள அந்த பாரில் 24 மணி நேரம் மது விற்பனை நடைபெறுகிறது. இதை தட்டி கேட்ட வழக்கறிஞரை சிலர் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக அந்த தாக்கியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வாறு அந்த சட்டவிரோத மது விற்பனை ஈடுபட்டவர்கள் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதாவது இந்த சட்டவிரோத மது விற்பனை குறித்து வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கை எடுக்காத காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தற்பொழுதுதான் அந்த கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்துள்ளனர். இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். மீண்டும் ஒரு கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத வகையில் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இந்த சம்பவம் குறித்து சட்டவிரோதமாக மது விற்பனை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இதை கண்டுகொள்ளாத காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.